நம்ம தளபதி சத்யநாராயணன் அவர்களை பற்றி தஞ்சை ராஜேஷ் அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. தலைவரோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவரை பற்றி நல்லாவே தெரியும். அவரை பற்றி தெரியாத இன்றைய கால ஜென்ரேஷனுக்காக இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் ஒரு நடிகரின் ரசிகர் மன்றம் என்பது எப்படி ஒரு இராணுவம் போல, கட்டுப்பாடான அரசியல் கட்சி போல, சர்ச்சைகளற்ற சமூக சேவை இயக்கமாக செயல்பட வேண்டும் என்று அகில இந்தியாவுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த தமிழ்நாட்டின் அன்றைய ஒரே தளபதி சத்யநாராயணன். இவர் இருந்த 2007 வரை தலைவர் ரஜினிகாந்த் ரசிகர் நட்பணி மன்றத்திற்கு இணையான அமைப்பு நாட்டில் வேறெங்கும் இல்லை. மற்ற அமைப்புகளில் தலைவர் கண்ணசைத்தால் தளபதிகள் செயலாற்றுவார்கள். ஆனால் 1/4 நூற்றாண்டு காலம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனதில் நினைப்பதை தன்னுடைய கண் அசைவினால் ரசிகர்களை செயலாற்ற வைத்த ஒப்பற்ற நிர்வாகி. எங்கிட்ட உள்ள ஆளுங்க முடியை கொண்டு வான்னா தலையே கொண்டு வருவாங்க அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது இந்த தளபதியால் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருந்த படையை தான். கட்டளையிட்டால் கடலென வருவோம், கொடியை கொடுத்தால் கோட்டையை பிடிப்போம் என்று ஆர்ப்பரித்த ரசிகர்கள் கடைசி வரை தொண்டர்கள் ஆகாமல் தியேட்டர்களில் மட்டுமே கொடி கட்டியது சோகமான வரலாறு தான். உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று மீண்டு வந்து தற்போது தலைவரை சக்தி சார் சந்தித்தது பெருமகிழ்ச்சி. 2 படங்களில் இந்த படம் 1998 எடுக்கப்பட்டது. இந்த படம் 2025 நேற்று எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம தஞ்சை ராஜேஷ் அண்ணா ஒரு அற்புதமான கட்டுரை ஒன்று எழுதியிருந்தாங்க. இவர் சொல்கிறது எல்லாமே 100க்கு 100 உண்மை.